ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 சிலபஸ் வைஸில் இன்றைக்கி திருக்குறளில் 3வது டாபிக் நடுவுநிலைமை, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். கல்லாமை புறங்கூறாமை 2 வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நடுவு நிலைமையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள், தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் அப்படின்றாங்க. தகுதினா என்ன? நடுவு நிலைமை என்னும் உயர் பண்பு தான் தகுதி. நடுவு நிலைமை என்னும் உயர் பண்பு. என ஒன்று அப்படின்னு என்னது? என்று சொல்லப்படும் ஒரு நெறியானது. இதுக்கான பொருள் இதுதான். நன்று என்னது? மிகவும் நன்மை பயப்பதாகும். பகுதியால்னா என்னது? பகை, நட்பு, நொதுமல்னா என்ன? அயலார் ஆகிய பிரிவினரித்து அப்படின்றாங்க. பார்ப்பட்டுனா முறைமை நெறிக்கு உட்பட்டு. பார்ப்பட்டுனா என்னது? முறைமை நெறிக்கு உட்பட்டு. ஒழுகப்பெறினா என்னது? ஒருவன் பின்பற்றி வாழ்ந்தால் அப்படிங்கிறது. ஒழுகப்பெறினா ஒருவன் பின்பற்றி வாழ்ந்தால். 2வது திருக்குறள், செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து. இதுக்கான இப்போ நடுநிலைமை டாப்பிக்லாம் ஆகாஷ் ஐயாவுடைய வீடியோ பார்த்தாலே சூப்பராக புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் இந்த குறளையும் பொருளை மட்டும் எழுதி வச்சு அதை ஒரு ரிவிஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மைண்டில் நல்லா பதியும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சு, சரி தனியாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த குறளையும் பொருளையும் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. 2வது குறள் என்னென்னா, செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து அப்படின்றாங்க. செப்பம்னா என்ன? நடுவு நிலைமையை. உடையவன்னா என்ன? கொண்டிருக்கின்ற ஒருவனுடைய. ஆக்கம்னா என்ன? செல்வ வளம். செல்வ வளம். சிதைவின்றினா என்ன? அழிந்து போகாமல். எச்சத்திற்குனா என்ன? அவனுடைய சந்திக்கு. எச்சத்திற்குனா என்ன? அவனுடைய சந்திக்கு, அதாவது வழித்தோன்றல்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏமாப்புனா என்ன? அரணாக, அதாவது பாதுகாப்பாக. ஏமாப்புனா என்ன? அரணாக, பாதுகாப்பாக. உடைத்துனா என்னது? நிலைத்து நிற்கும். 3வது திருக்குறள், நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அப்படின்றாங்க. நன்றேனா என்னது? பெரும் நன்மையையே. அன்றேனா என்னது? அப்பொழுதே. தரினும்னா என்னது? நன்றே தரினும்னா அது தருவதாக இருந்தாலும் தரினும். ஒழிய விடல்னா என்ன? கைவிட்டு விட வேண்டும். நடுவிகிந்துன்னா என்னது? நடுவு நிலைமையை நீக்கி, அதாவது தவறு. நடுவு நிலைமையை நீக்கி. ஆம்னா உண்டாகின்ற. ஆக்கத்தைனா என்னது? செல்வ வளர்ச்சியை. 3வது திருக்குறள் முடிஞ்சிச்சு. அடுத்தது 4வது திருக்குறள். 4வது திருக்குறள் என்ன? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் நெஞ்சத்தால் காணப்படும். தக்கார்னா என்ன? நடுவு நிலைமை உடையவர். தகவிலார்னா என்ன? நடுவு நிலைமை இல்லாதவர். என்பது அப்படின்னா என்னது? என்று அறியப்படுவது. அதாவது ஒருவர் நடுவு நிலைமையில் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து அறியப்படுவது. அவரவர் அந்தந்த மனிதர்களுடைய நெஞ்சத்து, ஓகேவா? எச்சத்தால்னா பின் எஞ்சி நிற்கும் புகழ், பழி சொற்களால், அவர்களுடைய பிள்ளைகளின் ஒழுக்கத்தாலும் அப்படின்றது பொருள். எச்சத்தால் அப்படின்னா காணப்படும்னா உலகத்தாரால் கண்டறியப்படும். 5வது குறள் என்னன்னா, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. அப்படின்னா கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. அப்படின்னா கேடும்னா என்ன? வறுமை என்னும் அழிவும். பெருக்கமும்னா என்னது? செல்வ பெருக்கமும். இல்லல்ல அப்படின்னா என்னது? உலகியல் இயற்கையாகவே நேரிடக்கூடியவை இல்லாமல் போகாது அப்படின்றாங்க. உலகியலில் இயற்கையாகவே நேரிடக்கூடியவை அப்படின்றாங்க. நெஞ்சத்துனா என்னது? மனதிலே.
கோடாமைனா என்னது? ஒரு பக்கமாக சாயாமல், அதாவது நடுவு நிலைமையாக இருக்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமையாக இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. சான்றோருக்குன்னு என்னது? அறிவு நிரம்பிய பெரியோர்களுக்கு. சான்றோருக்குன்னு என்னது? அறிவு நிரம்பிய பெரியோர்களுக்கு. அணினா என்னது? மிக சிறந்த அழகாகும். அணினா என்ன? மிக சிறந்த அழகாகும், அதாவது அணிகலன்களாகும். பாப்பா தூங்குறாங்க, அந்த நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். இருந்தாலும் அவங்க தூங்கும் போது படிச்சுக்கிட்டாதான். 6வது குறள் என்ன? கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செய்யின். அதாவது கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செய்யின் அப்படின்னா, கெடுவல்னா என்ன? நான் அழியப் போகிறேன் அப்படின்னு அர்த்தமா? கெடுவல்னா நான் அழியப் போகிறேன். யான்னா என்று நான். யான்னா என்று நான். செய்யின்னா என்னது? செய்ய துணியும் பொழுது. செய்ய துணியும் பொழுது. என்பது அறிக அப்படின்னா உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னெஞ்சம்னா தன்னுடைய மனமானது. நடுவொரீஇ அப்படின்னா நடுவு நிலைமையை விட்டு நீங்கி. அல்லன்னது? அறமல்லாத தீய செயல்களை. அல்லன்னா என்னது? அறமல்லாத தீய செயல்களை. அதாவது நான் அழியப் போகிறேன் என்று எனக்கு தெரியும், அதை நான் செய்ய துணியும் பொழுது அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனமானது எப்படி இருக்கணுமா? நடுவு நிலைமையை விட்டு நீங்கி அறமல்லாத ஒரு தீய செயல்களை அல்லச் செய்யினா செய்யாமல் இருக்கணும், தீய செயல்களை செய்யாமல் இருக்கணும். அடுத்தது 7வது திருக்குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னா, கெடுவாக அப்படின்னா ஒரு தாழ்வாகவோ இழப்பாகவோ அப்படின்றாங்க. வையாதுன்னா கருதாது. வையாதுன்னா என்னது? கருதாது. உலகம்னா இந்த உயரிய உலகம். நடுவாக அப்படின்னா நடுவு நிலைமையை புரிந்து. நடுவுலன்னா நடுவு நிலைமையை புரிந்து. நன்றிக்கண் அப்படின்னா அறநெறியிலேயே. தங்கியான்னா என்ன? நிலை பெற்று வாழ்பவனுடைய. அங்கே தங்கி நிலை பெற்று வாழ்பவனுடைய. தாழ்வுனா வறுமை நிலையே. தாழ்வுனா என்னது? வறுமை நிலையே. 8வது குறள். சமன் செய்து சீர்தூக்குங் கொல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி அப்படின்னா, சமன் செய்துன்னா என்னது? முதலில் தான் சமமாக நின்று. சமன் செய்து. சீர்தூக்கும் அப்படின்னா பின் தன்னில் வைக்கப்படும் பொருளின் எடையை சரியாக காட்டும். அதாவது தராசுகளில் இருக்கும்ல, சமன் செய்து இந்த பக்கமும் சமமாக வச்சு. கோல் போல் அப்படின்னா என்னது? தராசு கோல் போல. அமைந்துன்னா என்னது? நடுவுநிலை கொண்டு. ஒருபால்னா ஏதேனும் ஒரு பக்கமாக, அதாவது சாயாமல் இருப்பதே என்னது? சான்றோருக்குன்னா சான்றோர்களுக்கு. அணினா என்னது? அழகாகும். சான்றோர்களுக்கு அழகாகும். 9வது குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். 9வது திருக்குறள் என்ன? சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பேரின் அப்படின்றாங்க. சொற்கோட்டம்னா என்னது? சொல்லின் வளைவு, அதாவது சொல் மாறுபடுதல். சொற்கோட்டம்னா என்னது? சொல்லில் வளைவு, சொல் மாறுபடுதல். இல்லதுன்னா என்னது? இல்லாமல் நேர்மையாக போவதே அப்படின்றாங்க. இல்லதுன்னா என்னது? நேர்மையாக பேசுவதே. செப்பம்னா என்ன? நடுவு நிலைமையாகும். செப்பம்னா என்ன? நடுவு நிலைமையாகும். ஒரு தலையா என்னது? உறுதியாக, அதாவது நிச்சயமாக. ஒரு தலையா அப்படின்னா. உட்கோட்டம்னா என்ன? மனதிலே வளைவு, அதாவது வஞ்சகம், மாறுபாடு. வஞ்சகம்னா சொல்லலாம் மாறுபாடு, மனதிலேயே வளைவு. இன்மை பெறின் இல்லாத தன்மையை பெற்றிருந்தால் அதுதான் இன்மை பெறின். 10வது குறள் என்ன? 10வது குறள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னா, வாணிகம்னா என்ன? வியாபாரம். வாணிகம்னா என்ன? வியாபாரம், தொழில். செய்வாருக்குன்னா செய்கின்ற வணிகர்களுக்கு. வாணிகம்னா என்ன? நல்ல வணிக முறையானது. பேணினா என்ன? பிறருடைய ஏளனையும் போற்றி பாதுகாத்து. பிறவுன்னா பிறர் பொருளையும் தமப்போல், அதாவது மற்றவங்க பொருளையும் தன்னுடைய பொருள் போல் பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. தமப்போல்னா தன்னுடைய சொந்த பொருள் போல் கருதி. செய்யின நேர்மையாக வியாபாரம் செய்யணும் அப்படின்றாங்க. ஓகேவா? நேர்மையாக வியாபாரம் செய்யணும் அப்படின்றாங்க. அடுத்த வீடியோவில், ஏன்னா பாதியில் நிற்கிது, அடுத்து தாராபாரதியை பற்றி பார்க்கணும். சிலபஸ் வைஸில் இன்னும்
இதெல்லாம் அவங்களுடைய வேலை தான். அகர முதலோட முடிச்சிருக்கேன். பாவலர் பெருஞ்சித்தனார் ஜியு போப்புலேருந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.